மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளத்தின் ஒன்றில் தற்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு வயதான மூதாட்டி பார்த்துட்டிங்கன்னா மாம்பழ வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதோ ஒரு நபர் வந்து ஒரு 500 ரூபா, குழந்தைகள் விளையாடக்கூடிய 500 ரூபாட்ட கொடுத்து அவங்கள ஏமாற்றி அந்த பழத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நாட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவங்ககிட்ட யாருமே போய் ஒரு பெரிய தொகையோ ஒரு சின்ன தொகையோ ஏமாற்ற முடியாது. தெருவில் வெயிலில், அதுவும் தள்ளாத அந்த வயசில் அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு மாம்பழ வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் இவங்க அந்த கொள்ளையடிக்கிற எண்ணத்தில் அந்த 500 ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. அந்த வயதான காலத்தில் அந்த அம்மா வடிக்கக்கூடிய கண்ணீரை பார்க்கும் பொழுது மிகவும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த செயலை செஞ்சவங்க கண்டிப்பான முறையில் மிகவும் வருந்தக்கூடிய அளவுக்கு இறைவன் கடுமையான தண்டனை கொடுப்பார். ஆனால் அவங்கள கண்டிப்பான முறையில் கண்டுபிடிச்சி இது போன்ற செயல்களை இனிமேல் அவங்க ஜென்மத்துக்கும் எந்த சூழ்நிலையும் அவங்களும் செய்யக்கூடாது. இதை பார்த்து மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த வீடியோவை பகிர்ந்து அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து ஒரு வீடியோ போடணும். ரோட்டோரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வருந்தக்கூடிய அந்த வயதான மூதாட்டியை ஏமாற்றி அப்படி அந்த மாம்பழம் வந்து சாப்பிடணுன்ற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அது விஷமாக தான் போய் சேரும். இது போன்ற உழைக்கக்கூடிய மக்களை வந்து ஒருபோதும் ஏமாற்றுபவர்கள் என்றும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கண்டிப்பான முறையில் அந்த ஏமாற்ற நபர் கண்டுபிடிக்கப்படணும். அவருக்கு தக்க தண்டனையிலும் கொடுத்து அது சமூக தலைவர்கள் அதிகமாக பகிரப்பட்டு அவருக்கு அவமானம் எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அதுதான் அந்த வயதான பாட்டியினுடைய கண்ணீருக்கு ஒரு சிறந்த காணிக்கையாக இருக்கும். அதாவது யாரையும் ஏமாற்ற வேணாம், நம்ம உடல் உழைப்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த வயதானவர்கள், உடல் ஊனமுற்றோர்கள், கஷ்டப்படுறவங்களை தயவுசெய்து ஒரு ஏளனப்படுத்துகிறதோ அல்லது ஏமாத்துறதோ இது போன்ற செயல்களை இனி வருங்காலங்களில் யாரும் செய்யாதீங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க கடவுள் இருக்காரா, பாவங்கள் பண்ணால் நம்மளை என்ன கேட்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பான முறையில் கடவுள் இருக்கிறாரு. அது மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில் அவர் அடைய முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் அந்த கடவுள் கொடுத்து அவருக்கு அந்த தண்டனை கொடுத்துரும். ஆக அவங்கள தட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்கள தூக்கி விடாட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து அவர்களை ஒருபோதும் தட்டி விடாதீர்கள். வாழ்க்கையில் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள், உழைத்து வாழக்கூடியவர்களை ஒருபோதும் ஏளனப்படுத்தி அவர்கள் வாழ்வியலை முடக்காதீர்கள். தயவு செய்து திருந்த வேண்டும் இது போன்ற ஏமாற்றுக்காரர்கள் என்று இந்த வீடியோ மூலம் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.